பச்சை மிளகா சம்பல். இறைச்சி ஆடுறது வேண்டாப்பா. இன்றைக்கு எல்லாம் ஒரேடியா சாப்பிட நிலைமையோ தெரியாது. கொஞ்சம் இறைச்சி கொஞ்சம் மனசார விடுங்க. அப்பம் வேண்டாம். அப்பம் அவ்வளவுதான். சிம்பிளி பேஸ்ட். தோசை வந்து முரண்டு இருக்கும். நாங்க இப்ப இங்க வந்திருக்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீச் ஆயிட்டோம். ஸோ இன்னைக்கு பெரிய சம்பவம் செய்ய போறோம். பரம்பாங்க. இப்போ உள்ளுக்க வந்துட்டோம். இன்றைக்கு என்னென்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு உணவு திருவிழா. ரிச்சாவில் உணவு திருவிழா அப்படின்னு சொன்னாலே நல்ல பெருசாக தான் நடக்கும். ஸோ இதுக்காகவே நான் வந்து 3 நாள் சாப்பிடாம, அதுக்காக ஃபுல்லாக சாப்பிடாம இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு வேறு லெவலில் வந்து சாப்பிட போகிறோம். இது என்ன முத்திரையா? ஓகே காய்ஸ், 3 பேர் வந்தாங்க. 3 பேரும் டிக்கெட் எடுத்துட்டோம். சும்மா இல்லை, ஒரு டிக்கெட் வந்து 3000க்கு எடுத்துருக்கிறோம். அதோட கையிலையும் இதை அடிச்சு விட்டுட்டானுங்க. ஆனால் இன்றைக்கு சாப்பாடு மட்டும் நல்லா இல்லை. சரி வாங்க வாப்போம். சாப்பிட போகிறோம் தானே. ஸோ டயர்டாக போகக்கூடாது, கொஞ்சம் இதாக போகணும் அப்படின்றதுக்காக வாகனம்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆவலாக இருக்குது. என்னென்ன டிஷ் வந்து சாப்பிட போகிறோம், என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த வாகனத்தில் உள்ளே வந்துட்டோம். இறங்கி பார்ப்போம். ஸோ சும்மா வரவேற்பெல்லாம் அமுகமாக தான் இருக்கு. உள்ளுக்க போய் பார்ப்போம். டெக்கரேஷன் எல்லாம் உண்மைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு வெட்டிங் இப்போ வார ஒரு வைப்பில் இருக்குது வந்து. ஸோ லைட்டிங்காக இருந்தாலும் சரி, இதில் வந்து இந்த டெக்கரேஷன் ஐட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி சாப்பாடும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பாடு தான் உணவு திருவிழா சொன்னோம், அதுக்கு தான் போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விளம்பரம் நல்லா இருக்குண்ணே. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு லைட்னிங் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைட்டிங் மட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ளவராக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு திருவிழா ஃபீலை வந்து கொடுக்குது. உண்மைக்கும் உணவு திருவிழா அப்படின்னு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் வந்து இதில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்ப்போம். நாங்கள் இந்த அம்மாட்ட கேட்போம் என்ன செய்கிறாங்க. ஓகே, ஹலோ அம்மா, வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது? சம்பல் அரைச்சு கொண்டுருது. என்ன சம்பல் அது? பச்சை மிளகா சம்பல். யாழ்ப்பாணத்தாருன்னா அந்த சம்பலுக்கும் யாழ்ப்பாணத்தாருக்கும் ஒரு தனி பெருமை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படிம்மா அதை அரைக்கிறது? பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு நான் போட்டு வெங்காயம் போட்டு அரைக்கவும் நல்ல டேஸ்டாக வரும். டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்டு தான் இருக்கும். சரி, ஓகே. அவள் சாப்பிட்டு பார்க்கணுமா? சாப்பிட்டு பார்க்கணும். எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ வெயிட் பண்ணுவீங்க. எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன்னு நான் சொல்ல மாட்டேன். சம்பல் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஒரு ஆசையில் வந்து பாட்டிகிட்ட வந்து பச்சை சம்பளை வாங்கி சாப்பிடணும். பச்சை சம்பளம் எப்படி இருக்குன்னு கூட தெரியும். ஸோ காதுகளால் எல்லாம் எரியுது. அந்த உடனே வச்சு தான் இருக்கு. சரி, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். தாங்க சாப்பிட்டு போவோம். நிறைய வேணா ஒரு கொஞ்சமாக தாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். தெரியும் இந்த சம்பளம். ஓகே, ஆஹா, சொதிய பார்க்கவே தெரியுதுண்ணே. நிறைய பால் விட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ சாப்பாடு வாங்கியாச்சு. உண்மைக்கும் இப்போ இதில் என்னென்னு சொன்னால், நீங்கள் நினைக்கலாம் வளமை அடிய போகும் சொதிய மண்டான நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதை செஞ்சவே என்று ஒன்று இருக்குல்லோ. ஸோ இங்கே வந்து இதை வந்து மேக் பண்ணுறது, அதாவது இதை செய்கிறவங்க எல்லாருமே வயசு போன ஆட்கள் தான். நாங்கள் நார்மலாக பாட்டி தாத்தாண்ட வகையிலான சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த இதெல்லாமே நல்லா இருக்கும். இடியப்பமும் சம்பல் மட்டுமே தனியாக சாப்பிடலாம். ஓகே, நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன். நான் இப்போ தான் ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. தாமரை இலையை வந்து பாதியாக வெட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து எங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முருக்கமில்ல கறி கிடக்கு. எங்களுக்கு வந்து மச்சம் தானே வேணும். நாங்கள் மச்சத்துக்கு போவோம். அங்கேதான் இது வந்து கோழி இறைச்சி கறியும் வேணும். அதெல்லாம் அடிக்கடி கணவாய் கறி
ஓகே வாவ் என்னோட ஃபேவரட் நண்டுனாலே எனக்கு ஒரு திணிப்பு வருது தண்டுவா என்னடா நட்டக்கா சரி நான் நண்டில் ஒரு சின்ன காலை மட்டும் எடுப்போம் கறி வேணாம் இறைச்சி 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 நாங்க பிளானா இருக்கோம் ஓகே அவர் எனக்கு கறியை போடுறார் நான் சொன்ன இறைச்சியை போடுறேன் சரியா இப்ப என்ன தெரியும் வாய் உறுதல் எல்லாருக்கும் இப்ப என்ன பிரச்சனை எல்லாம் செட்டப்பும் ஓகே இருக்கிறதுக்கு தான் இடத்த காணையில எப்படி நடந்து நின்று ஒரு சாப்பிடணும் போல போங்க பாவம் ஆடுறது வேண்டாப்பா சிரமம் இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது மணியார்கள் நான் புட்டெடுத்தனோ இல்லையோ கணவாயையும் நண்டையும் இதையும் எடுத்துட்டேன் சரி ஓகே சமாளிச்சு போவோம் சாப்பிட தானே வந்தாங்க என்ன காசு கட்டினாங்க இன்றைக்கு எல்லாம் ஒரேடியா சாப்பிட என்ன நிலைமையோ தெரியாது உண்மைக்கும் சொல்லிக்கொண்டில்லை உண்மைக்கு நல்லா இருக்கு நான் நண்டெல்லாம் உடைக்கிறத பார்த்தா நீங்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை வேறு எனக்கு வேர்க்க 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 ஆற்றத்திற்கறி உள்ள இருக்குது சரியில்லை திருப்ப கேட்டா ஒரு மேன் நினைப்பான் கியூல இருந்து போறேன் லைன்ல நின்று போறேன் டீசெண்டா இந்த கடல் உணவுல மீனும் ஒன்றுன்றதுக்கும் தெரிய மாட்டேன் அந்த மீனும் கோழியும் ஒரு பேரும் எடுக்கல ஆற்றதி வரைக்கும் எல்லாரும் ஆற்றதி தான் நிக்கிறாங்க நானே அதுக்கு தான் நிக்கிறேன் ரெண்டாவது அண்ணா அப்போதான் நீங்க கொஞ்சம் கறி விட்டீங்க இன்னும் கொஞ்சம் கூட விட முடியல அவனுக்கு அவன் அப்போதே சொல்லி விட்டு கறி விட்டு தர மாட்டேன் நான் சொல்லுவேன் அப்படி நானு அப்போது எனக்கு இறைச்சி வரவே இல்லை கறி தான் நீங்க விடுறீங்க கொஞ்சம் இறைச்சி கொஞ்சம் மனசார விடுங்க ஆனா உண்மைக்கு இவ்வளவு பேருக்கு சமைக்க என்ன டேஸ்ட் வந்தோன்னு தெரியா வீட்டுல இறைச்சி கறிக்காரங்க எப்படி வருமோ நம்மளோட பிள்ளைகள் வேற ஆற்றச்சி தான் கூட போகுது ஓகே இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய ஒடியல் கூழ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஒடியல் கூழ்னாலே தனி ஸ்பெஷல் நான் அப்பவே கேட்டேன் இதுல எனக்கு ஆற்றச்சி கறி தந்தாலே இப்ப அந்த ஒடியல் கூழையும் சாப்பிட்டேன்டா வேற மாதிரி ஆயிடும் இப்ப நாங்க நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கிறோம்னு சொன்னா பட்டிக்குளோவில் முக்கியமா பட்டிக்குளோ முறையில செய்யக்கூடிய அப்பம் அதான் பார்க்க போறோம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஆட்கள் வந்து அப்பம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு நாங்கள் லைவ் கிச்சனாகவே காட்டுறோம் அப்பம் வந்து எப்படி செய்கிறேன்ட்டு யாழ்ப்பாணத்து முறையண்டா அப்படி ஒரு தட்டை வைப்போம் ஊற்றுவோம் இப்படி ஆட்டுவோம் அப்பம் ரெடி ஆகிடும் ஆனால் இங்கே வந்து 2 சட்டியில் வச்சு செய்கிறாங்க பாருங்க முறையை சட்டிக்கு மேலே சட்டியை வச்சு இங்கே செய்கிறாங்களா அப்பம் தானே இந்த அப்பம் வந்து பார்க்க நல்லா இருக்கா நான் செய்யறது எவ்வளோ கஷ்டம் என்ன இவ்வளோ ஒக்கைக்கு இருந்து இந்த அம்மாவுக்கு புகையுது பேரன்னு சொன்னா அப்பம் வந்து சரியான சட்டச்சிக்கலுக்குள்ள போய் கொண்டிருக்குது மேக்சிமம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணான் கொஞ்சம் புகை மூட்டங்களாக கிடக்குது நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ நாங்கள் நிற்க டைம் இல்லை அடுத்தது அதோட எனக்கு அடுத்த பசியும் வந்துட்டு அது அழுகையும் வந்துட்டுது நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் என்ன அப்போ வேண்டாம் மசாலா டீ எங்க யார் நிக்கிறது அண்ணே 2 காஃபி 2 அப்பதுக்கு ஓடி ஆடி களைச்சு தெரிஞ்சு கடைசியா இதெல்லாம் மிஞ்சிச்சு அப்பம் மிஞ்சல ஓகே நான் ஒரு என்னது காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணான் ஸோ அப்பம் ஓகே இந்த கொஞ்சம் குடிச்சு மனசை தேட்டுவோம் அப்பம் இல்லைன்ற ஒரு ஃபீலை வந்து குறைப்போம் என்ன அடுத்ததா வந்து அங்கால என்ன வெஜ் ஐட்டங்கள் வச்சுருக்காங்களாம் ஸோ இதை நின்று நிதானமாக குடிச்சிட்டு போவோமா இப்போ எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் நல்லா இல்லாட்டி இன்றைக்கு பிஸ்ஸஸ் ஆகிடு சுட வாங்கணும் வந்தனால் அதில் பெருசா அப்பம் சரி எங்களுக்கு ஜெஃப்னா அப்பம் எங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல ஜெஃப்னா அப்பமா இந்த அப்பமா யாழ்ப்பாணம் தான் அந்த வாக்கல ஓகே அவ்வளோதான் சிம்பிளி பேஸ்ட் இப்போ நாங்கள் வந்து அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டோம் இதுக்கு தான் அந்த மெயின் ஐட்டம் இருக்குது அதாவது அந்த வெளிநாட்டு ஃபுட் ஐட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு இத்தாலியில இருந்து சமைக்க வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தினாங்களோ ஸோ அது இங்கே தான் நடக்க போகுது வாங்க
சரி ஓகே. இதுக்கு வந்து ரைஸ் ஐட்டங்கள் இருக்கு எங்களுக்கு. நாங்கள் வந்து இதுக்கு வந்து ரைஸ் ஐட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து நான் சிக்கன் ரைஸும் சம்மந்தமே இல்லாமல் பீஃப் கறியும் எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கே தெரியல. சரி சும்மா ட்ரை தான், சாப்பிடுவா அப்போ. ஏன்னா சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு. பிரியாணி வந்து ஓகே நல்லா தான் இருக்கு. பீஃப் சாப்பிடுவோமா? இதில் வந்து பரோட்டா அடியை பார்த்தீங்களா? வெளிநாட்டு சாப்பாடுன்றாங்களா ஒரு வழியாக இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நான். இது வந்து இந்தியன் டிஷ்ஷா? என்னது இது? சாம்பார் வெஜ் பாயா. வெஜ் பாயா. பாயா கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சாப்பிட்ருக்க மாட்டோம். என்ன இல்லை வந்து என்னத்தில் செய்கிறது மெயினாக? ஸ்மால் ஆனியன் வச்சு ரெடி பண்ணுவோம். ஒனியன் வச்சு. ஸ்மால் ஆனியன் அண்ட் கோகனட். ஓ ஒனியன் வச்சு செஞ்சுருவாங்களாம். முதல்ல எல்லாரும் மெயின் எடுத்துட்டு தான் கறிக்குள்ள போவாங்க. நாங்கள் அவசர ஆர்வ கோளாறுல வந்து கறியை எடுத்துட்டோம். சரி ஒரு தோசையை போடுவோம். என்ன அண்ணன் ஒரு தோசை, அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம், அந்த மாதிரி ஒரு தோசை வந்து போடுவோம். தோசை வந்து மொரண்டு இருக்கணும். இது வந்து பாயா. சரியா, பாயா வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் தோசையோட. அது வந்து சொல்லியிருந்தவர் கிழங்கு இதோட கிழங்கு மசியலோட சாப்பிட மணியா இருக்க மாட்டேன். வரல இந்தியன் செஃப். எல்லாரும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இங்க ஃபன் பண்ணி கொண்டிருக்காங்க. பார்க்கவே தெரிஞ்சிருக்கு மேடம். ட்ரை பண்ணி பாப்போமா இருக்கா? இவர் வந்து செஃப் தானு எங்களுக்காக ஸ்பெஷலா வந்திருக்காரு. எங்க இருந்து வந்திருக்காரு? செஃப் கனடால இருந்து வந்திருக்காரு. கனடா? ஓகே, கனடால இருந்து வந்திருக்காரு. ஓகே. இப்போ எங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கோம். நாங்க லாஸ்ட் வீக் ஒரு 3 days காவிங் கோர்ஸ் நடத்தினோம். அதுக்காக ஸ்ரீலங்கா வந்தாரு. மகிழ்ச்சி உச்சம் ரீச்சா. சரி ஓகே, நாங்க ஒரு ட்ரை பண்ணி பாப்போமா? ஓகே, நான் இந்த ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே, இந்த ஒலிவ் ஒருக்கா சாப்பிட்டு பாப்போம். என்ன வெளிநாட்டில் இருக்கிறது அடிக்கடி எல்லாரும் சாப்பிடுவீங்க, நானும் இருக்க சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இனித்தான் நாங்கள் வந்து இந்த க்ரீமி பாஸ்தா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுமே இது ஓகே, இது நல்லா இருக்கு, இது பிடிச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கு வந்து எப்படி இருக்கும் கூட மனசு சந்தோஷமா இருக்கு, கால்லாம் சரியான கடுப்பா இருக்கு. இந்த ஆட்டம் ஆடினா கடுப்பா. சொந்தங்களுக்கு வணக்கம். ரீச்சானோட உணவு திருவிழா இது வந்து 3வது வருஷம் நடக்குது. 3வது வருஷத்துல இன்றைக்கு 1வது நாள், இந்த வெள்ளிக்கிழமை. ஸோ நான் வந்து எதிர்பார்த்து நாங்கள் ஒரு பிளானை பண்ணி தானே செய்கிறோம். அந்த பிளான் பண்ணிக்க நாங்கள் 2 வெள்ளிக்கிழமைன்றபடிய ஆக்கள் பெரிய அளவில் மச்சம் சாப்பிட மாட்டினோம். அதனால் கொஞ்சம் குறைவாக தான் வருவினோம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. நாங்கள் பிளான் பண்ணதுலேருந்து 3 மணி ஆன ஆக்கள் வந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்தும் அதை நாங்கள் சமாளித்து எங்களோட செஃப் மேன் இந்த இடத்துல உண்மையில் டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே, என்னதான் பிளான் பண்ணலாம், அந்த டீம் வந்து எத்தனை பேர் வந்தாலும் சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோட இருக்கணும்ன்றதை இன்றைக்கு காட்டிருக்கணும். ஸோ 3 மடங்கு ஆக்கள் வந்தது, அவ்வளோ பேருக்கும் தாராளமான சாப்பாடு வடிவாக கொடுத்தது. ஆட்டுறச்சி தான் கொஞ்சம் ஏழியாக முடிஞ்சது. ஏன்னா ஆட்டுறச்சி அவ்வளவு டேஸ்டானு சொல்லி ஆட்டுறச்சி வந்து வழியில் இந்த விலை போகுது. நான் கட்டினது 3000 ரூபா. 2 டிஷ் படி பார்த்தாலே கணக்கு சரியா இருக்கும். நான் வேற ஒரு 4-5 தடவை போவேன் போல உனக்கு. ஆட்டுறச்சி கொஞ்சம் வழியாக முடிஞ்சு, மற்றபடி சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்ல, நான் சொல்கிறத விட நீங்களே ஆக்கள்கிட்ட ஃபீட்பேக் எடுத்துருப்பீங்க. ஸோ ஆக்கள் சொல்கிறதான் அது நல்லம் சாப்பாடு எப்படி இருந்தாலும் ஆக்கள் சொல்லியிருப்பினோம். ஸோ நாளைக்கு நாளண்டைக்கு திங்கக்கிழமை, சனி ஞாயிறு திங்கள், இன்னும் 3 நாளைக்கு தொடர்ச்சியாக இந்த உணவு திருவிழா நடக்கும். நாளண்டையான் திங்கக்கிழமையான் உணவு திருவிழாவை முன்னிட்டு சாதாரணமாக ரீச்சாக்கு வரக்கூடிய எங்களுடைய சாதாரண விருந்தாளிகள் 4 மணியோட தயவு செய்து நீங்கள் வெளியில் போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் 6 மணிக்கு வரக்கூடிய மக்களை உள்ளே எடுக்கணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் இந்த 3 நாளும் பொருளைக்காமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்கோ. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் தூரத்துலேருந்து வருவீங்க, வந்துட்டு 4 மணிக்கு வெளியில் போகிறோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்கூட்டியே தெரிவிக்கிறோம். நீங்கள் கொடுக்குற 3000 ரூபாய்க்கு பொறுமதியாக இருக்கும். இதை மட்டும் சொல்லலாம்.
அதான் இவ்வளோ ரீச் ஆக வந்தால் மனசு திருப்தியாக இருக்கும். இப்போ அந்த வயதையும் திருப்திப்படுத்தி கொடுக்குறார். திடீரெண்டு வாதா அந்த ஸ்பைடர் வேன் மாதிரி திடீரெண்டு வாதா இங்கே டான்ஸ் ஆடி கொண்டிருக்கா. திடீரெண்டு வாதா அங்கே செஃப்பா அவங்க கொத்து போட இல்லை இன்னைக்கு போட அதான் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது. அதில் வந்து இந்த சர்வீஸோட மட்டும் இந்த சர்வீஸ்ன்றது வந்து இந்த கஷ்டப்பட்ட ஆக்கள் அவைக்கெல்லாம் பண்ணுற சர்வீஸை தவிர நாங்கள் கொஞ்சம் கூட சர்வீஸில் எதிர்பார்க்குற வாழ்க்கை கடவுள் அனுகிரகம் எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால் நாங்களும் பெரியாக்கள் ஆகிடுவோம். அந்த நிலைக்கு எல்லாம் மனசுக்குள்ள இருக்கிற அந்த அருமையை வழியிலே செய்கிறதுக்கு ஆசைப்படுறேன். பாப் வெயிட் அண்ட் சி. ஓகே, நான் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கிறேன்.